இப்படி சாஸ்திரங்களிலே சில விஷயங்களை நாம் உபதேசிப்பதை காட்டிலும், சாஸ்திரங்கள் என்னால் வேதங்கள், தர்மசாஸ்திரங்கள், இப்போ பகவத்கீதை கூட சாஸ்திரத்திலே சேர்ந்தது தான். அதில் பல விஷயங்களை தெரிவித்திருக்கிறான். நீ இப்படி இப்படி இருக்க வேண்டும், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்றெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறான். ஆனால் இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கே அறிவில்லையே இவர்களுக்கு. ஆகினாலே சரி, இந்த சாஸ்திரங்களிலே என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நாமே நேரே வந்து அனுஷ்டித்து காட்டி விடுவோம், பின்பற்றி காட்டி விடுவோம் என்பதற்காக பகவான் என்ன செய்தான்? தானே இந்த உலகிலே வந்து ராமனாய் பிறந்தான், கண்ணனாய் பிறந்தான், இப்படி பல பல அவதாரங்களை செய்தான். இந்த அவதாரங்களிலே பகவான் என்ன செய்தான் என்று பார்த்தால், சாஸ்திரங்களிலே என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் தான் பின்பற்றி காட்டினான். அதாவது உபதேசமாக ஒன்றை சொன்னால் புரிந்து கொள்ளாதவர்களும் கூட அதை நேரே கண்ணாலே பார்த்தால் சுலபமாக புரிந்து கொள்வார்கள் அல்லவா? அதனால் என்ன செய்தான் என்றால், சாஸ்திரங்களிலே சொன்ன விஷயங்களையே தான் பின்பற்றுபவனாக வந்து இந்த உலகத்திலே அவதரித்து என்ன காட்டினான் என்றால் பார்க்கலாம். ராமாவதாரத்திலே நாம் போய் பார்த்தோமானால், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்கிற ஒரு உயர்ந்த கோட்பாடு, அதை தான் பின்பற்றி காட்டினான். நாளைக்கு உனக்கு ராஜ்யம் என்று சொன்ன பொழுது மிகவும் சந்தோஷமாகத்தான் இருந்தான் ராமபிரான். இல்லை இல்லை, உனக்கு ராஜ்யம் கிடையாது, நீ காட்டிற்குத்தான் போக வேண்டும் என்று சொன்ன பொழுதும் கூட ராமபிரான் துன்பப்படவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதை சொல்லுகின்ற வால்மீகி என்ன சொல்லுகிறார்? ராஜ்யம் என்ற பொழுது அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை காட்டிலும் நீ வனத்திற்கு செல்ல வேணும் என்று சொன்ன பொழுது இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை அடைந்தான். எதனாலே? தந்தை எது சொன்னாலும் நான் கேட்பேன் என்பதை உலகுக்கு அறிவிப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பல்லவா என்று அப்படி அவன் மகிழ்ந்தான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக இப்படி அவன் என்ன செய்தான் என்றால், தானே வந்து இந்த உலகத்திலே பகவானே வந்து அவதரித்து அந்த சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்களை எல்லாம் தான் அனுஷ்டித்தான், தான் பின்பற்றினான்.